சங்கநாத நேயர்களே வணக்கம். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். நெய்தல் நிலத்து தலைவனுக்கு பெயர் பரதவன். ஒரு நெய்தல் நில காட்சி. புலவர் சேந்தன் கண்ணனார் என்பவர் கொற்கை நகரத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரு சின்ன சிற்றூர், அந்த ஊர் தலைவி பேசுவதாக இந்த கவிதையை அமைத்திருக்கிறார். இந்த தலைவி ரொம்ப காதல் மிகுந்தவள். இந்த கவிதையை பொறுத்தவரை தோழி தலைமகனுக்கு சொல்லுவது போல இருக்கிறது. அந்த தோழி தலைமகனிடம் சொல்லுகிறாள், உவக்கான் தோன்றும் சிறு மென் சிறு நல்லூர். அங்கே வார், அதாவது பின்பகுதிங்க, அது இது உது. உவக்கான்னா அங்கே பின்னாலே பார், கொற்கை நகரம். அந்த கொற்கை நகரத்துக்கு பின்பகுதியில் இருக்குது என்னுடைய சிற்றூர். அங்கே கோவும் மணல் நெடுங்கோட்டு அங்கே மணல் பரப்பில் தான் எங்கள் ஊர் இருக்குது. இந்த நெய்தல் நிலத்து மணல் பரப்புக்கு நீ வரணும், உன்னுடைய தேரை நீ பூட்டாதே. நண்பர்களே, ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம். அத்திரிங்கிற ஒரு கோவேறு கழுதை பூட்டிய தேரில் தான் அவர்கள் வருகிறார்கள். கொடுநுகம் நுழைத்த கணைக்கால் அத்திரி. இந்த நுகத்தில் தன்னுடைய தலையை கொடுத்து இந்த அத்திரிங்கிற இந்த கோவேறு கழுதை வண்டியை நெடுந்தேர் பூனல் ஏவாது, அது வேண்டாம், அதை நிறுத்து, நீ இப்போ அந்த மாலை நேரத்தில் இங்கே வந்திருக்கிற இந்த உப்பங்களில் இந்த நெய்தல் நிலத்தில் காவி மலர் கூம்பி கொண்டு இருக்கிறது, நெய்தல் மலர் கூம்பி கொண்டு இருக்கிறது. கதிரவன் மாலை நேரத்தில் மறைகிற போது இந்த மலர்களெல்லாம் கூம்புகின்றன. அத்தகைய இந்த துறையில் இப்போ நீங்கள் வந்திருக்கிற என் தலைவனே, நீனு இந்த நெடுந்தேரை பூட்ட வேண்டாம், அழகான எழில் மிகுந்த என்னுடைய தலைவியை பார்ப்பதற்கு நீ வர வேண்டும். ஆமாம், பெருநீர் சேர்ப்ப, பெரிய நீர்நிலையாகிய இந்த கடலில் இருக்கக்கூடிய சேர்ப்பனை. எப்படி மருத நிலத்துக்கு ஊரன்னு சொன்னாலோ, மருத நிலத்துக்கு மகிழ்னு சொன்னார்களோ, அதுபோல் இந்த நெய்தல் நிலத்து தலைவனை சேர்ப்பன் என்றும் பரதன் என்றும் கூறிய சொல்லாட்சியை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், இப்போது இந்த பரதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கடலில் மூழ்குவார்களாம். பெரிய பெரிய சுறா மீன்கள் இருக்குமா, அந்த சுறா மீன்களிடமெல்லாம் தப்பித்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய சங்குகளை அள்ளி அதில் இருக்கக்கூடிய முத்துக்களை அள்ளுவார்களாம். அதுவும் வலம்புரி சம்பாக தேடி அதில் இருக்க முத்தை எடுப்பார்களாம். அப்போது இந்த தோழி தலைவனை பற்றி பெருமையாக சொல்லுகிற போது, நீ எத்தகையவன் தெரியுமா? கடலில் மூழ்குபவன், சுறா மீன்களுக்கெல்லாம் பிடிபடாமல் தப்பிப்பவன், இளங்கிரும் பரப்பின் எரிசுறா நீக்கி வலம்புரி மூழ்கிய வான்திமில் பரதவர். என்ன நுட்பமாக நம்ம அந்த வரிகளை கவனிக்கிறோம் பாருங்கள் நண்பர்களே. பெரிய கடல் பரப்பு, பெரிய சுறா அடித்து தூக்கி எறிஞ்சிரும், எரிசுறா. அந்த சுறா மீனெல்லாம் நீக்கிட்டு வலம்புரி, அந்த வலம்புரி சங்கை கொண்டு எடுத்து வைத்து அதில் இருக்கக்கூடிய முத்துக்களை எடுத்து பெரிய தொழில் செய்கிற வணிகர்கள் பரதவர்கள். பரதவர்கள் எப்போவுமே பல நாடுகளுக்கும் செல்பவர்கள். பெரிய பெரிய வங்கங்கள், பெரிய பெரிய கப்பல்களை வைத்துக்கொண்டு பெரும் பணக்காரர்களாக சென்றவர்கள். அந்த காலகட்டத்தில் நெய்தல் நிலத்தில் இவர்கள் வணிகர்களாக இருந்த சமூகம், ஒரே சமூகம். உழவர்கள் வணிகர்கள் இல்லை, ஆயர்கள் வணிகர்கள் இல்லை, குறவர்கள் வணிகர்கள் இல்லை. ஆனால் இந்த நெய்தல் நிலத்து பரதவர்கள் வணிகர்களாக பல நாடுகளுக்கும் சென்று வந்தவர்கள். அதனால தான் அவர்கள் ரொம்ப பணக்காரர்களாக இருந்த தன்மையை நம்ம அந்த செவியல் இலக்கியங்களில் படிக்கிறோம். ஆமாம், அப்போது இந்த கலிகளு கொற்கை, எப்போதும் விழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொற்கை. இப்போவும் இந்த கொற்கைங்கிற இடம் கடல்லேருந்து பல கிலோமீட்டர்கள் தள்ளி உள்ளே இருக்குது. அந்த காலத்தில் கடல் உள்ளே தள்ளி இருந்த காலகட்டத்தில் பார்க்குறோம். ஒளிதலை பணிலம் ஆர்ப்ப கல்லென கலிகளு கொற்கை எதிர்கொலை எளிதரும் தவமுன நெடுங்கோட்டு ஆங்கன் உவக்கான் தோன்று என் சிறுநல்லூரே. எங்கள் சின்ன ஊர் அங்கே இருக்குதே, அந்த ஊருக்கு நீ வரணும். நீ இந்த கொற்கை நகரம் விழா நடக்கிற நகரமாக இருக்கிறது. எப்போதுமே மக்கள் எப்போ விழா கொண்டாடுவார்கள்னா, செல்வ செழிப்பில் இருக்கும்போது விழா கொண்டாடுவார்கள். இதை மருத நிலத்தில் நிறைய பார்க்குறோம். சாறு போன்ற சொற்கள் வரும், இங்கேயும் கவனிக்கிறோம். நிறைய மக்கள் விழா கொண்டாடுகிற இந்த கொற்கை நகரத்துக்கு பின்னால் இருக்கிற ஊருக்கு நீ அவசியம் வரணும், தலைவியை பார்த்து விட்டு செல்ல வேண்டும். இப்போ நீ உன்னுடைய இந்த தேரை நிறுத்து. அப்போ அந்த காலத்தில் நெய்தல் நில தலைவன் இந்த அத்திரிங்கிற கோவேறு கழுதை பூட்டப்பட்ட பெரிய தேரை உடையவனாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போது அந்த காலத்து தலைவர்கள், செவியல் காலத்து தலைவர்கள் செல்வம் மிகுந்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இதில் நல்ல ஓமைகள் பேசப்படுவதையும் நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. சேறு அங்கே நிறைய இருக்கிறது, ஈரமுடைய சேறு. அங்கே ஒரு நண்டு விளையாண்டு கொண்டு இருக்கிறது. இந்த உப்பங்களுக்கு எப்போதும் மக்கள் போய் கொண்டு இருப்பார்கள். யாரும் அங்கே போகாத காரணத்தினால் தன்னுடைய ஈரமான சேற்றிலிருந்து நண்டு அங்கே விளையாடி கொண்டு இருக்கிற காட்சி. அப்போ அது ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகற்குரிய இடம்.
அப்போ மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வந்திருக்கக்கூடிய தலைவனே என்று சொல்லுகிற போது ஒரு படைப்பாளி ஒரு நண்டு விளையாடுவதை கூட நுட்பமாக பதிவு செய்கிறத நம்ம கவனிக்கிறோம். அந்த கடல் வீசுகிற அலை வீசுகிற கடல், அந்த ஓதம், அங்கே கருங்குலை மலர்கள் பூத்து கிடக்கின்றன அந்த உப்பங்களில், இதெல்லாம் படைப்பாளி நுணுக்கமாக கவனிக்கிறான். களியே சிறுகுறள் நெய்தலோடு காவி கூம்ப எரிதிரை ஓதம் சொல்லிட்டு அங்கே இருஞ்சேற்று நீரிழை அளவன் நிவப்ப, அந்த ஈரமான சேற்று இருக்கக்கூடிய அந்த அலைனா அந்த பொந்துன்னு அர்த்தம் அல்லது குகைன்னு அர்த்தம். அளவன் நிவப்ப அப்படி தலையை நிமிர்ந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு என்று அந்த பின்னணி, இலக்கிய பின்னணியும் இந்த கவிதைகளில் சிறப்பாக இருக்கின்றன. நாம் செவ்வியல் கவிதைகளை படிக்கிற போது இவர்கள் கருப்பொருள் என சொல்லுகிற இலக்கிய பின்னணியையும் பார்க்க வேண்டும். இங்கே அந்த தலைவன் தலை நிமிர்ந்து நிற்கிறான் அப்படிங்கிறத சொல்லலை. ஆனால் அந்த நண்டு தலை நிமிர்ந்து நிற்கிறதுன்னு சொல்லிட்டு அது அந்த தலைவனுக்கு அங்கே உள்ளுரையாக சொல்லப்படுறதை கவனிக்கிறோம் நண்பர்களே. செவியல் இலக்கியங்களில் வாசிப்பவர்கள் படிப்பவர்கள் தூய்க்க வேண்டிய பகுதி இறைச்சி பொருள் உள்ளுரை. இந்த இறைச்சி பொருளும் உள்ளுரையும் 1000 கதைகளை புதைந்து வைத்திருக்கோம். அந்த டீப் ஸ்ட்ரக்சர் என்பார்களே, அந்த உள்ள நுட்பமாக இலக்கியத்தை சொல்லும். நன்றி.